எல்லாமே அப்படி தான் சார். எது சாதனை? அதான் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன விஷயங்க. கல்வி, உண்மையிலேயே கல்வினா என்ன? இந்த கல்வியில இருந்து 3 வார்த்தையை எடுக்கலாம். கல், கவி, வில். 10ஆம் கிளாஸ் வரையும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது கல்லிலே செதுக்குவதை போல கல். இந்த +1 +2 அந்த குழந்தைங்க அதை கவிதையாக படிக்கணும். ஏன்னா விருப்பப்பட்டு படிக்கிறது. அப்போ தான் சப்ஜெக்ட் வேறு வேறு எடுக்கிறாங்க. அப்போ +2 முடித்த உடனே தன்னுடைய இலக்கு எது, டாக்டரா, என்ஜினியரா, எது தன் இலக்கு எது என்று தெரிஞ்சு வில்லாக கிளம்ப வேண்டும். ஒட்டு மொத்தமாக இதுதான் கல்வி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து, அதுவும் பெண் பிள்ளை குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பெண் குழந்தைக்கு கொடுக்குற சொத்தே அந்த கல்வி மட்டும்தான். நிறைய பேர் வீட்டில், ஏன்னா இது சொல்லலைன்னா எனக்கு மனசு கஷ்டமாயிடும். நிறைய பேர் வீட்டில் இன்னும் கூட பெண் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தோடு நிறுத்துகிறோம். பெண் குழந்தைகளை வெறும் இளங்கலையோடு நிறுத்துகிறோம். பிஏ படிச்சுட்டா போதும், அதுக்கு மேலே படிக்கிற மாப்பிள்ளையை பார்க்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி வரதட்சணை கொடுக்கணும், செலவு ஜாஸ்தி, இப்படியே நிறுத்துகிறோம். தயவு செஞ்சு நிறுத்துறாதீங்க. நீங்கள் சொத்து கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த குழந்தைங்க எவ்வளோ படிக்குதோ அவ்வளோ படிக்க வைங்க. உண்மையிலேயே நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குற சொத்து அவர்களுக்கு கொடுக்குற கல்வி மட்டும்தான். அவ்வளோதான். ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் தாங்க ஒரு டேக் ஆஃப். உண்மையிலேயே ஒரு டேக் ஆஃப்னாக்கா அதுதான் பள்ளிக்கூடம் தான். இந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ரோல் மாடல் உண்டுன்னு நிறைய பேர் சொல்லி குழந்தைங்களையும் பிரச்சனை பண்ணி, அதுவும் இந்த பெற்றோர்கள், அவனை பார், அவனை மாதிரி வாங்கு, இவனை பார், இவனை மாதிரி, எல்லாமே அப்படி தான். அப்துல் கலாம் மாதிரி வரணும் சார், அப்துல் கலாம் மாதிரி வரணும்னா எல்லாமே ராக்கெட்டை விடுவான். உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு ரோல் மாடல் யார்? இந்த ரோல் மாடல்னாலே எனக்கு ஜுரம் வரும் சார். ஏன்னா என் வாழ்க்கையில் 15 வருஷம் ஒரு ரோல் மாடலோட என் வாழ்க்கையை நாசம் காணும். என் ரோல் மாடல் யார் தெரியுமா? மகேஷ். அது யார் தெரியுமா? சொல்ல, இந்த 100க்கு 100 வாங்குவாங்கல்ல பசங்க, அந்த மாதிரி பையன் மைனாரிட்டி. நான் 100க்கு 35 வாங்குகிற மெஜாரிட்டி. அந்த 35 வாங்குறவங்க மட்டும்தான் கைதட்டுறீங்க. எனக்கு கூடங்க இங்கே அவார்டு கொடுக்கும்போது குழந்தைங்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குங்க. 100க்கு 100 சயின்ஸில், ஃப்ரெஞ்சில் எப்படி தான் வாங்குறாங்களோ. நம்ம 35 சார், அதுவே பெரிய மகிழ்ச்சி சார். 35 வாங்கி பாஸ் பண்ணுறவனுக்கு தான் அவனோட மகிழ்ச்சி தெரியுமா? அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பான். ஏன்னா நமக்கு தான் தெரியும், நம்ம 33 தான் வாங்கியிருப்போம். வாத்தியார் பார்த்து 2 போட்டிருக்காரு, வாழ்க நீ அம்மான்னு. இந்த 98 எடுக்கிறவங்களாம் மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டான். பார்த்துக்கிறீங்களா? லூசு பசங்க. 2 போயிடுச்சு 99 எடுத்தவங்க இன்னும் மென்டலாக தெரியும். 2 போயிடுச்சு 1 போயிடுச்சேன்னு. 35 வெல் கம்ஃபர்ட். இல்லை என்ன பிரச்சனைனா, எங்கள் மகேஷ் என்ன பண்ணுவான் சார், 100க்கு 100 வாங்கிடுவான். வந்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டு போவான். எங்கள் அம்மா என்னை குட்டுவாங்க, நீ எவ்வளோ மார்க்கு? நாங்கள் 35. ஸ்கூல் ஃபஸ்ட்டு அவன். நான் எதை பாஸ் பண்ணேன்? ஸ்கூல் ஃபஸ்ட்னா அப்போல்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னுவாங்களே. சென்னை மாவட்டத்தில் அவன் 2வது. அவனுக்கு காலேஜ், என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடச்சிது. எனக்கு ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் கிடச்சிது. காலேஜுக்கு போய் நல்லா படித்தான். அது வந்து சொல்லிட்டு போவான், காலேஜில் கோல்டு மெடல் சார், வந்து சொல்லிட்டு போனான். நான் ஏதோ 2nd கிளாஸில் பாஸ் பண்ணேன். அவனை கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. அப்போவே அவனுக்கு சம்பளம் மாதம் 30,000 ரூபா, எனக்கு 4,000 ரூபா. அவ்வளோதானே கொடுப்பாங்க. எங்கள் அம்மா அவனுக்கு 30, உனக்கு 4, என்ன இருந்தாலும் பத்மா கொடுத்து வச்சவா யார்? எங்கள் பெரியம்மா. இவன் வந்து சொல்லி என் வாழ்க்கை பாழா போச்சு. மகேஷை பாருன்னு. படுபாவி சம்பளம் போயிட்டு திடீர்னு வந்தான் சார். சித்தி
எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சது, நான் முடிஞ்சு போச்சு கதை. நான் அம்ஜிகரை தாண்டி போனதே கிடையாது. போயும் அங்கேருந்து ஃபோன் அடிப்பான். 2 வருஷத்தில் ஃபோன் அடித்தான், சித்தி கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன். நரகம் என் வாழ்க்கை, என் ரோல் மாடல். ஆனால் அந்த 5 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு மகேஷ் எனக்கு ஒரே ஒரு நன்மை பண்ணான். அந்த அமெரிக்கா போனான்ல, அங்கே தங்கி செட்டில் ஆகிட்டான். என்ன பண்ணிட்டான் சார், அங்கே அந்த கருப்பின பெண்ணுன்னுவாங்கள்ல, நீக்கிறோம், அதில் ஒரு கிறிஸ்டின் பொண்ணாக பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான். பழக்க சோதத்தில் எங்கள் அம்மாவுக்கு அதிகம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சொல்லலை, நான் உஷாராக கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நான் எங்கள் அம்மா கிட்டே போனேன், அம்மா இதுவரையும் நீ சொல்லி மகேஷ் மாதிரி நான் ஒன்றும் பண்ணல, இப்போ மகேஷ் ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கானா, நீ என்ன நினைக்கிறேன்னு? டே அவன் கிடக்குறான் விளங்காதவன் போடானா. ஆனால் உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? மாதா, பிதா, குரு, இந்த 3 தான் சார். மாதா பிதா அப்புறம் ஏன் குரு? எப்படி சார் மாதா பிதா தெய்வம் நடுவில் எப்படி குரு எடுத்துகிட்டு வந்து நடுவில் வைக்கிறாங்க? ஏன் வைக்கிறாங்கன்னா, மாதா அம்மா என்பது அது ஒரு வேலை இல்லை. இல்லை எந்த அம்மாவாவது சொல்லுவாங்களா ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ மதர் அப்படின்னு? எந்த அப்பாவாவது சொல்லுவாரா ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ ஃபாதர்னு? கிடையாது. மாதா பிதா குரு இந்த 3ம் ஒர்க்கு இல்லை, அது ஒரு தெய்வீக தொடர்பு. அம்மாவும் அப்பாவும் குருவும் தெய்வீக தொடர்பு. அது இருந்தால், அதுதான் அவங்களோட ரோல் மாடல் இருந்தால் போதும். இந்த குழந்தைகளிடம் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை குறைய தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்கள் 2 பேர், ஒன்று பெற்றோர்கள், மற்றவர் ஆசிரியர்கள். அந்த தன்னம்பிக்கையை கொடுத்து விடுங்க. சும்மா எல்லாரும் போய் டாக்டர் ஆகு டாக்டர் ஆகு டாக்டர், ஏங்க எல்லா டாக்டர் ஆகிட்டா யார் தான் பேஷண்ட் ஆகுறது? ஒரு அளவு இருக்கு வேணா? எல்லா டாக்டரு, எல்லா கலெக்டராக தான் யார் தான் தபேதார் ஆகிறது? எல்லாம் ஆகலாம். உன் பையன்கிட்ட என்ன திறமை இருக்குது? அந்த சாரி டு சே, இந்த பேரண்ட்ஸுக்குன்னு ஒரு அட்ராசிட்டி இருக்குது சார். ஐயோ நானே பார்த்துருக்கேன். அதாவது ஒரு பேரண்ட்ஸ் வகை எப்படின்னா, ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னா குழந்தைய தத்து கொடுத்துட்டோன்னு அர்த்தம். ஸ்கூல் தான் அந்த பையனை வளர்க்கணும். அந்த பையனுக்கு என்னென்ன வேணுமோ ஸ்கூல் தான் செய்யணும். ஸ்கூலே பாஸ் பண்ணி விடணும். முடிஞ்சால் வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஃபீஸ் கட்டிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இன்னொரு வகை பேரண்ட்ஸ் இருக்காங்க, என்னென்னா ஃபீஸ் கட்டிட்டு டெய்லி ஸ்கூலுக்கு வருவாங்க. நீங்கள் வச்சுக்கிற சிலபஸ் வேறு, அவங்க பெற்றோர்களே சிலபஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அவனை கூட்டு வந்து வலகட்டமாக ஸ்கூலுக்கு தூக்கி போட்டு பேச்சே வரல, இந்த பாடம் என்ன எடுக்க சிலபஸ் அவங்க. என் வீட்டில் நடந்ததுங்க. என் ஒய்ஃப் ரொம்ப படித்தவங்க, என்னோட ஜாஸ்தி படித்தவங்க. ஆனால் அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. அவன் பையன் ஸ்கூலில் டீச்சர் எல்லாம் போட்டுட்டு ஒரு மார்க்கை கவுண்டிங்கில் விட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் மீதி பசங்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி, நாளைக்கு போய் நான் டீச்சரை கேட்குறேன். நான் சொன்னேன், நான் கேட்குறேன் விடு அப்படின்னா. இல்லை உங்களுக்கு சண்டை போட சரியாக வராதுன்றான். ஏன்னா அவளுக்கு தெரியல, சண்டை போட்டால் நான் தான் எப்பவும் துவைப்பேன்னு. உங்களுக்கு சண்டை சரியாக போட தெரியாது, நான் போகிறேன்னு. அதில்லை, குழந்தைய பெற்றோர்களே குழந்தைக்கு ஆசிரியர்களிடம் விட்டு விடுங்கள், அவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு ஆங்கிலம் நல்லா வரட்டும், தப்பில்லை. ஏன்னா ஆங்கிலம் தெரிந்தால்தான் அவன் எல்லா இடத்துலையும் பிழைக்க முடியும். ஆங்கிலம் தெரிந்தால்தான் அறிவை விருத்தி பண்ண முடியும். ஆங்கிலம் தெரிந்தால்தான் நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் தயவு செய்து தமிழ் தான் அவனுக்கு அடையாளம் என்பதையும் சொல்லிக் கொடுத்து விடுங்கள். எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச தமிழை நான் பேசி இந்த உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் சென்று பேசியிருக்கிறேன். ஆக தமிழ் எப்பொழுதுமே என்னை கைவிடுவதில்லை. தமிழ் தான் நம்முடைய அடையாளம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வைத்துக் கொள்ளுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். அதே முறையில் குழந்தைகளிடம் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்கி விடுங்கள். ஏன்னா இப்போ அதுதான் பிரச்சனை. எல்லா குழந்தைகள், டீனேஜுக்கு வர குழந்தைங்களுக்கு அதெல்லாம் உண்டு.
நான் குள்ளமாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன். குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், கருப்பாக இருக்கிறேன்னு யாராவது கவலைப்பட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா உண்மையிலேயே அழகுன்றது கருப்பு தான், அதில் தெளிவாக இருங்க. சார் உண்மையிலேயேங்க ராமன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, திரௌபதி கருப்பு, உலக அழகி கிளியோபாட்ரா கருப்பு. ஆக கருப்பு தாழ்வு மனப்பான்மை வேணாம், குள்ளமாக இருக்கியா தாழ்வு மனப்பான்மை வேணாம். எல்லாமே நம் மனதில் இருக்கிறது, அந்த தன்னம்பிக்கை வேண்டும். குழந்தைகளுக்கு இன்னும் சொல்லுகிறேன், பயிற்சி முக்கியம். பள்ளிக்கூடம் கொடுக்கிற பயிற்சியை விட வீட்டிலே நீங்கள் கொடுக்கிற பயிற்சியும் தான். ஒன்றே ஒன்றுங்க, நம்மளை மாதிரி நம்ம குழந்தைங்க. ஏன்னா சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாம் கஷ்டப்பட்டோம், குழந்தை கஷ்டமே படக்கூடாது. படணும் படணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இல்லை, எல்லா இடமே கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுருந்தா குழந்தைங்க கஷ்டம், சவால்களை சந்திக்க பயப்படுவார்கள். இது ஒரு போட்டி உலகம். ஆகவே குழந்தைகளுக்கு நீங்கள் எதையும் எதிர்த்து நிற்கிற தைரியத்தை கொடுங்கள். பாசிட்டிவாக இருக்கணுங்க. அது வந்துடுச்சினாலே இந்த உலகத்தில் உங்கள் குழந்தை வெற்றி அடையும். பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக வரணும். ஒன்றும் இல்லை, நான் சொன்னது தான். என் ஃப்ரெண்டு கொரோனா டைமில் என் ஃப்ரெண்டு பாசிட்டிவ். அப்போ சென்னையில் மட்டும் 7,000 ஒரு நாளைக்கு 7,000 விக்டிம்ஸு. ஹாஸ்பிட்டலில் சிலிண்டர் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, அட்மிஷன் இல்லை. என் ஃப்ரெண்டு போய் வீட்லேயே இருந்துருன்ட்டாங்க, 14 நாள் வீட்டில் இருந்துருன்ட்டாங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும், நமக்கு தெரியும். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், டேய் என்னடா ஜாகிரதடா, பத்திரமா இருடா. நான் டாக்டர் மாதிரி. அவன் அடங்குடா, இப்போ தான் சௌகரியமாக இருக்கேன்றான். சார் கொரோனா பாசிட்டிவ், இப்போ தான் சௌகரியமாக இருக்கேன் சார். இந்த காய்கறி வாங்கினுவா, மாவு பாக்கெட் வாங்கினுவா, எந்த பிரச்சனையும் இல்லை. வேலைக்கு சாப்பாடு உள்ளே வருது, நிம்மதியாக சாப்பிட்றேன். டிவி டெக்கு எல்லாம் உள்ளே இருக்குது. ஏதாவது வேணும், நீ நம்புவியா, திடீர்னு போன வாரம் ஆனந்த விகடன் வேணும்னு கேட்டேன். 5 நிமிஷம் பார்த்தேன், வரல. டக்குன்னு குரல் கொடுத்தேன், கொண்டு வரீங்களா இல்லை நான் வெளில வரவான்னு. மொத்த குடும்பமும் ஆனந்த விகடனை தேடி எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தானுங்கடா. சார் அவனுக்கு கொரோனா பாசிட்டிவு, அது முக்கியம் இல்லை, உண்மையிலேயே அவன் பாசிட்டிவாக இருக்கான். அதை நேர்மறையாக இருந்து விட்டாலே வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.